சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டத்தில் உள்ள நம்ம சங்கரகோவில் தாலுகா சேர்ந்து நடுவக்குறிச்சி மலை எல்லையில் உள்ள வேம்பு கருமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவுக்கு வந்திருக்கோம். அந்த அம்மனோட மகிமையை பற்றி நம்ம அண்ணாச்சிட்ட கேட்போம். எல்லாரும் வாங்க, சொல்லுங்க எனக்கு. கோயில் உருவாகி கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் ஆகுது. சரி. கோயில் உருவான காரணம் என்ன அப்படின்னா, நான் இந்த ராஜ்குமார் ப்ளூ மெட்டல்ஸுங்கிற ஒரு நிறுவனம் நடத்திக்கிட்டு. சரி சரி. இதில் முன்னால் ஒரு 2 மாடியில் ஆஃபீஸு எல்லாம் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்கோம். இந்த வேப்ப மரம் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக ஒரு 50 வேப்ப மரம் அதில் வச்சுருக்கேன். வேப்ப மரம் வந்து ஒரு 7 ஆண்டு காலம் ஆன வேப்ப மரம். அப்போ நாங்கள் அந்த தொழில் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொழில் அது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முதல்ல மேல்மருவத்தூருக்கு நம்ம ஏரியாவிலே யாரும் மாலை ஓட்டு போகலை. ஆமாம், எங்கள் வீட்டம்மா மட்டும் புளியங்குடி செக்ஷனில் மேல்மருவத்தூருக்கு மாலை ஓட்டு போவாங்க. மாலை ஓட்டு போகும்போது இங்கேருந்து புளியங்குடி போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் ஒரு புதுசாக 10/6/2007 வீடு கட்டி பால் காய்ச்சினேன். பால் காய்ச்சிட்டு அந்த வருஷம் அப்போ நிறையா சக்திகள் இந்த ஏரியா உச்சிவத்தை நம்ம அந்த பெரியவங்க குரூப்பில் நிறையா சக்தி சேர்ந்த உடனே நான் நம்ம வீடு புது வீடு பால் காய்ச்சிருக்கோம். எல்லா சக்திகளுக்கும் செவ்வாடை கொடுத்து அன்னாரம்